இங்கிலீஷ் செக்ஷன்ல மார்க் மல்லாக்க கிடக்கா. டெய்லி 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. இது வீடியோ நம்பர் 4. இன்னைக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்கள பேரை சொல்றதுக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம் அதுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரேம் யாருன்னா அவன் தான் என் தம்பி. யாருன்னா அப்படின்றோம்ல, அதுதான் இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் ஆக போகுது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன வார்த்தையெல்லாம் வரும்னா, யாரு, எது, அது அப்படின்றத ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ண போறோம். யாருன்றதை யாருக்கு சொல்லுவோம்? மனுஷங்க பேருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நாய்க்குட்டி இருந்துச்சு, அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம்னா அதுக்கு இந்த ஹூமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மனுஷங்க பேருக்கும் பெட்டிலேயே நம்ம அதுக்கு பேர் வச்சு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா. அதே அனிமல்ஸுக்கு பேர் வைக்கல, காட்டில் வாழ்ற சிங்கம், புலி அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விச் யூஸ் பண்ணுவோம். இந்த தட்டுன்றது வெறும் திங்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? திங்ஸுக்கும் உயிர் இல்லாததுக்கும். ஆனால் இந்த விச்சு திங்ஸுக்கும் உயிரோட இருக்கிற பேர் வைக்காத அனிமலுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஹூ இஸ் மை பிரதர் இஸ் வெரி ஸ்வீட். அதாவது சுரேஷ் யாருன்னா என்னோட தம்பி, அவன் ரொம்ப ஸ்வீட். சரியா? இங்கே யாரை பற்றி பேசியிருக்கோம்? சுரேஷை பற்றி பேசியிருக்கோமா? அவன் ஒரு மனுஷன், அதனால் ஹூ போட்டிருக்கோம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் ஐ இன்வைட்டட் ஹேஸ் கம். இங்கே ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம். சிங்குலர்னா ஹூ, ஒரு ஆளை பற்றி பேசினா. இங்கே 2 பேரை பற்றி பேசியிருக்கோம், இல்லை 2க்கும் அதிகமான ஆளை பற்றி பேசியிருக்கோம்னா ஹூம் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மை பெட் லல்லு. சரியா? எனக்கு ஒரு பெட்டு இருக்குது, அதுக்கு நான் பேர் வச்சிட்டேன். அப்போ எது யூஸ் பண்ணுவோம்? விச் போடணுமா ஹூ போடணுமா? ஹூ தான் போடுவோம். ஹூ ஃப்ளைட் அவே இஸ் மை ஃபேவ். ஓகேவா? நெக்ஸ்ட் லயன் லுக்ஸ் சாசி. இங்கே லயன்னு சொல்லியிருக்கேன், இந்த லயனுக்கு நான் பேர் வைக்கல, அப்போ என்ன போட போகிறோம்? விச் தான் போட போகிறோம். விச் இஸ் ஆல்சோ லேசி. சரியா? நெக்ஸ்ட் த சேர் விச் ஐ ஆல்வேஸ் லைக் டு சிட் இஸ் broken. சரியா? விச்சும் போடலாம், தட்டும் போடலாம். இப்போ இந்த விச்சுக்கும் தட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப அங்கே போயிட்டு என்னால் ஹூம் விச்செல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ இது என்னென்ன வார்த்தைன்னு பார்க்கலாமா? இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே காமனாக இருக்கும். ஆல் ரிலேட்டிவ்ஸ். சரியா? த பெஸ்ட்டுன்னு வந்துருச்சா, இஎஸ்டி சேர்ந்து வந்துருந்துச்சுனாலே அங்கேயும் நம்ம தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கின்னு பார்க்கலாம். இப்போ 2 லவர்ஸ் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ தாமா எனக்கு எல்லாமே அப்படின்பாங்களா? அப்போ ஆல், த ஒன்லி, த பெஸ்ட். நீ தான் எனக்கு பெஸ்ட்டு. சூப்பர்லேட்டிவ்ஸ். உன்னை விட்டு எனக்கு என்ன சொல்லுவாங்க? உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவுமே, எனி, எனிதிங், சம்திங். சரியா? தேவையில்லை, நன்னு, நோ, நத்திங்கு. நிறையா பிடிக்கும், மச். உன்னை தவிர எனக்கு மற்ற எல்லாரையும் கம்மியாக தான் பிடிக்கும். த லிட்டில், த ஃபியூ. அவ்வளோதான்.